இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 19, 2025 19/3/2025 தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை. விசாகம் நட்சத்திரம் இரவு 8:51 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். தேய்பிறை பஞ்சமி திதி. சித்த யோகம். மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், புதன். இன்று பிற்பகல் 2:08 சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால மதியம் 2:08 வரை, அதாவது ஆஃப்டர்நூன் 2:08 PM வரைக்கும் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். மதியம் 2:08 மேல் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷராசி நண்பர்களுக்கு மதியம் 2:08 வரை உங்களுக்கு அனுகூலமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கும். உங்களுடைய கடல் கடந்த தொடர்புகள், கடல் கடந்த நட்புகளின் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆனால் மத்தியானம் 2:08 மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதுக்குள்ளே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முடிச்சுக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், கடன் வாங்கக்கூடிய விஷயம், கடனை அடைக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் மத்தியானம் 2 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. மத்தியானம் 2 மணிக்கு மேலே குரு பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு கஜகேசரி யோகம் ஏற்படுது என்று சந்தோஷப்பட்டாலும் உங்களுடைய வார்த்தைகளினால் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுக்கு பலத்தை சேர்க்கக்கூடிய வார்த்தைகளாக அமைகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். ஆரோக்கிய முன்னேற்றம், தெளிவான சிந்தனை போன்ற விஷயங்களால் நன்மைகள் ஏற்படும். தாய் வழி பாட்டியின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்று பிற்பகல் 2 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்களிலோ அதிக பிரசங்கித்தனமான வார்த்தைகள் பேசி சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வீண் செலவுகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் ஆஃப்டர் சந்திராஷ்டமம் துவங்கினா கூட வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் இந்த வருமானம் வரும்பொழுது தான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக பேசுவீங்க. அடுத்தவங்களை பேசும்பொழுது கவனமாக பேசுறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலையாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுத்தினாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய பண விவகாரங்களில் அல்லது உங்களுடைய தொழில் முறை எதிரிகளிடம் சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது. ஏன்னா உங்கள் ரகசியத்தை உளறி கொட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரிஷப ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் பிற்பகல் 2:08 7ஆம் இடத்துக்கு வராரு குரு பார்வையில். நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும். இளம் வயதினருக்கு நட்புகள் பலப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இந்த லவ் அஃபேரில் இருக்கிறவங்க, லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் உச்சபலத்தோடு இருப்பது, 7ஆம் இடத்துல சந்திரன் மனோகாரகன் சந்திரன் இருப்பது, காதல் விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பிஸ்னஸ் விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவீர்கள். அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் புதிய டீல் சைன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான பண உதவிகள், பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணுறது போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாய அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
நீங்கள் இத்தனை நாளாக சண்டை போட்டுட்டு இருக்கிறவர்கிட்ட இன்னைக்கு சமாதானம் பேசி நட்பு பாராட்டுவீர்கள், அன்பு பாராட்டுவீர்கள். அதே சமயம் இது எல்லாமே மத்தியானம் 2 மணிக்கு மேலே நடக்கும். அது 2 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கடன் உதவியின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்களும் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மத்தியானத்துக்கு மேலே வருமான அதிகரிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்து அந்த நபர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள். உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளின் வழக்குகளில் வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படும். அதற்கு உங்களுடைய அனுகூல பலன்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான வருமானங்களில் இருந்த தடைகள் விலகும். இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. 2ஆம் இடத்துல களத்திரஸ்தான அதிபதி இருக்காரு. இதனால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். குறிப்பா நண்பர்கள் மூலமாகவோ அல்லது சக பணியாளர்கள் மூலமாகவோ உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். மனதிற்குள் இருந்த சஞ்சலங்களை களைந்து நட்பு பாராட்டுவீர்கள். இதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். மிதுன ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்கும். காலை வேளையில் மத்தியானம் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு மன உளைச்சல், உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல், உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் ஒரு தேவையற்ற விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கும். மத்தியானம் 2 மணிக்கு மேலே நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் மூலமான நற்செய்திகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடன் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 6ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாக போறாரு மத்தியானம் 2 மணி 8 நிமிஷத்துக்கு. அதுக்கு முன்னாடி 5ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 2 மணிக்கு மேலே சந்திரன் 6ஆம் இடத்துக்கு போறாரு. குரு பார்வையில் போகிறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செலவு செஞ்சு அவர்களுக்கு நல்வழி புகட்டுவீர்கள். நல்ல அறிவுரை கொடுக்கறதுக்கும் முயற்சி எடுப்பீங்க. இதனால் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய மரியாதை உயர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து அந்த அவச்சொல் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்கள் பேரில் ஒரு வருத்தம் இருக்கும். எல்லாருக்கும் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்கள் பேரில் ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்துவாங்க. அவர்களுடன் மனபேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே மத்தியானம் 2 மணிக்கு மேலே சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. புதிய நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்பட்டு அவர்களுக்கு செலவுகள் செய்வீர்கள். கடக ராசிநாதன் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதாவது 4ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் மதியம் 2 மணி 8 நிமிடங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி நீச்ச பங்க பலனை அடைவதன் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுப்பீர்கள். அதாவது நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் இன்றைக்கி அமோகமான மார்க் எடுப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அந்த ஒன்று சேர்றதுக்குண்டான முயற்சியில் உங்களுடைய பங்கு கணிசமான பங்காக இருக்கும். அதனால் உங்கள் பேரில் எந்த விதமான தவறுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களே இப்பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிற்பகலுக்கு மேலே ஒரு பெரிய மனிதரின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக
உங்களுடைய கௌரவம் அதிகரிப்பதற்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படுவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குதர்க்க பேச்சுக்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எதிரிகளாலேயே அடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிற்பகல் வரை உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு அலைச்சலையும் சுக குறைவையும் ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஆனால் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது மதியம் 2:08 மேலே உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் செயல்பட்டு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் வியாபார வளர்ச்சிக்கும் உடன்பிறப்புகளின் ஏற்றத்திற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகல் 2 மணி வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு. அதுவும் ராகு நட்சத்திர சாரத்தில் இருக்காரு. அதனால உங்களுக்கு தந்தை வழியில் அலைச்சல் அல்லது தந்தை வழி உறவுகளால் அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் மதியம் 2 மணிக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது குழந்தைகளுடன் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி உங்களுடைய திடீர் பாசத்தை கண்டு குழந்தைகள் மெச்சி சந்தோஷப்படுவார்கள். உடன்பிறப்புகளுடனும் அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்று வேலை நிமித்தமான விஷயங்களுக்காக அதிகமான உழைப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பிற்பகலுக்கு மேலே மத்தியானம் 2 மணிக்கு மேலே வேலை நிமித்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் எதிரிகளுடைய நடமாட்டத்தையும் எதிரிகளுடைய வீரியத்தையும் குறைக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்த ஆற்றலுக்கு கூட ஒத்துழைப்பு தரது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுத்தாலும் வளர்ச்சியை தருகின்ற யோகமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அது எதில்? வியாபாரத்தில் மட்டும் இல்லை, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதுவும் நீங்கள் தங்க நகை ஆசாரி போன்ற விஷயங்கள் இருந்தீங்கன்னா வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விபரீத ராஜயோகத்தின் மூலமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை பேசி நீங்களாக சில வில்லங்கத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பிற்பகல் 2 மணிக்கு மேலே சந்திரன் குருவின் பார்வையில் நீச்சபங்கம் அடையும் பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அந்த செலவுகள் குடும்ப சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தையும் உயர்த்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதனால் உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். செலவுகள் அதிகரித்தாலும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. இன்று பகல் 2 மணி வரை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் விரயத்தை ஏற்படுத்தும். பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிறவங்க இத்தனை நாளாக நீங்கள் ரொம்ப நம்பிட்டு இருந்த விஷயம், அந்த நம்பிட்டு இருந்த விஷயத்தில் அந்த நம்பிட்டு இருந்த நபரே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை கொடுத்துருப்பாங்க. இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளில் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகல் 2 மணிக்கு மேலே நற்செய்திகள் வருவதன் மூலமாக மன தைரியம் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக இடமாற்றத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அலுவலர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி வருமான அதிகரிப்பு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு, நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு தீர்வு கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் திருப்தியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களை பற்றி கவலைப்பட்டு இருக்கிற விஷயத்திலெல்லாம் நீங்கள் சாதகமான பலன்களை அனுபவிப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய கௌரவம் உயர்ந்து பெருமிதத்தை கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு பகல் 2 மணி வரைக்கும் அலைச்சல் இருக்கும், தேவையற்ற வாக்குவாதங்கள், வார்த்தை விரயங்கள் இருக்கும். ஆனால் மத்தியானம் 2 மணிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா மத்தியானம் 4 மணிக்கு மேலே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த மாற்றங்கள் உங்களுடைய குடும்ப சொத்துக்களை மீண்டும் திருப்பி பெறுவதற்குண்டான யோகமோ அல்லது வழக்குகளில் வெற்றி பெறுவதற்குண்டான யோகமோ ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசியில் இருக்கிற சந்திரன் பிற்பகல் 2 மணி வரைக்கும் ராசியில் டிராவல் பண்ணுறாரு குருவின் நட்சத்திர சாரத்தில். அதனால் உங்களுக்கு மனோதிடம் அதிகரித்து வருமானத்திற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அலுவலக ரீதியாக எதிரிகளாக செயல்பட்டவர்களே உங்களுடைய வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிற்பகல் 2 மணிக்கு மேலே தசமஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறது காரணமாக உங்களுடைய வேலை விஷயத்தில் எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடைவதற்கும் உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயத்தை பரப்புவதில் தோல்வி அடைவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள். பண வருமானம் ஏற்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவுகள் கூட உங்களுக்கு சுப செலவுகளாக ஏற்படும். குடும்பத்தில் யாராவது கல்யாண வயசில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. உங்களுடைய மரியாதை உயர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை மட்டுமல்லாமல் மேனேஜ்மெண்ட்டோட அங்கீகாரத்தையும் பெறுவதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு தன பிராப்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குடும்பமாக சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். வருங்காலத்தில் உங்களுடைய வியாபாரத்தை புதிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த வியாபாரம் துவக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று பிற்பகல் 2 மணி 8 நிமிடம் வரை மனசில் குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்காரு. இது எல்லாம் டெம்பரவரி தான். இன்றைக்கி மத்தியானம் 2 மணி 8 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது குரு சந்திரன் கஜகேசரி யோகம் உங்களுக்கு மனோபலத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் பாக்கியஸ்தானம் வலுவாகிறதுனால உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் நல்ல நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வருமான அதிகரிப்பு, செல்வாக்கு அதிகரிப்பு போன்ற விஷயங்களால் மன நிறைவும் நிம்மதியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அல்லது நண்பர்களால் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், பணவரவு போன்ற விஷயங்களில் இருந்த தாமதங்கள் விலகி பிற்பகல் 2 மணிக்கு மேலே நற்செய்திகளாக வரக்கூடிய யோகம் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவி உங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே நற்செய்திகளை கொண்டு வந்து குடும்பத்தில், வியாபாரத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில், பூர்வீக சொத்து விஷயத்திலெல்லாம் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தனலாபம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், குறிப்பாக நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருந்தீங்கன்னா, கன்சல்டிங் தொழிலில் இருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அந்த வருமான அதிகரிப்பிற்காக நீங்கள் பகல் வேளையில், அதாவது மத்தியானம் 2 மணிக்குள்ளார வெளியூர் டிராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிற்பகல் 2 மணிக்கு மேலே தன பிராப்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும், பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தடைப்பட்ட நல்ல விஷயங்கள், அதாவது உங்களுக்கு வர வேண்டிய எந்த விஷயமும் இனிமேல் தடையாகி நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை. உங்களுடைய வேலை விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை கிடைக்காத ஒரு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெருத்த லாபம் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.
நீண்ட நாட்களாக உங்களை பற்றின வளர்ச்சி செய்தி வராமல் இருந்தது. இப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான யோகம் ஏற்படும். சுய கௌரவத்தினால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி, இன்று பகல் 2 மணி வரைக்கும் எந்த விதமான பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. மூத்த சகோதர சகோதரிகளுடன் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கணும். அதாவது வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சற்று முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதாவது வீண் வாக்குவாதங்கள் இருக்கும். ஆனால் பிற்பகல் 2 மணி 7 நிமிஷத்துக்கு மேலே உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பேசுகிறத குறைச்சிக்கோங்க. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே என்ன பேச்சு பேசினாலும் உங்களுக்கு அது இழப்பை ஏற்படுத்தும். நண்பர்கள் விஷயத்தில் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. ஆனால் குடும்பத்தில் உறவுகளின் வருகை, தாய் வழி உறவுகளின் வருகை காரணமாக மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே கடந்த கால தவறுகளை குத்தி காட்டி பேசும் சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தினரின் பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும். இடமாற்றத்திற்கு காரணமாக நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் சார்ந்த விஷயம், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு கடந்த காலத்தில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ எதிரியாக செயல்படக்கூடிய நபர்கள்லாம் இன்றைக்கி சற்று உங்களை இடமாற்றத்திற்கு முயற்சி எடுப்பார்கள். உங்களை மாற்றி வைக்கணும், உங்களை வேறு இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளில் செலவுகள் ஏற்படுமே தவிர உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இடமாற்றம், தொழில் மாற்றத்தில் முதலீடுகள் செய்ய முடியுமே தவிர மற்றபடி கெடுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு இருக்கும். எதிரிகளே உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பிற்பகல் 2 மணிக்கு மேலே அந்த எதிரிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் நண்பர்கள் விஷயத்தில் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி, தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வாழ்க்கை துணையின் சாதகமான செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மோதல் போக்கு கடைபிடிப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். அவங்ககிட்டேருந்து விலகி இருப்பீங்க. இப்பொழுது அவர்களுடன் ஒற்றுமை பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டீங்களோ அந்த கவலையே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய சஞ்சலங்கள் விலகும். பிடிவாத குணத்துடன் செயல்பட்ட உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் நிகழ்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களினால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் பிற்பகல் 2 மணிக்கு மேலே உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் நண்பர்களின் உதவி அல்லது வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்குவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை இவங்க யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவாங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் எடுத்த முடிவுகளில் நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய லாபத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். கும்பராசி, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று உங்களுக்கு மன உளைச்சலையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி சில தேவையற்ற விமர்சனங்களை, தேவையற்ற வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவார். மத்தியானம் 2 மணி வரைக்கும். 2 மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது குரு பார்வையில் வந்துடுறாரு. உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலோ தொழில் விஷயத்திலோ முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அதிக முதலீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது.
வருமானத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகினாலும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை அல்லது குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாக்கக்கூடிய வகையில் இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க. உங்களுடைய உழைப்பின் காரணமாக கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடந்த காலத்தில் உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட வழக்குகளோ அல்லது குற்றச்சாட்டுகளுக்கோ தக்க பதிலடி கொடுப்பதன் மூலமாக உங்கள் மீது இருக்கும் அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு விலக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். நிலம் சார்ந்த வருமானம், அதாவது நிலத்தை விற்றோ நிலத்தை அடமானம் வச்சோ ஏதாவது கடன் வாங்கியோ நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இது உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இந்த பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பண்ணுங்கள். அகலக்கால் வச்சு எதிலையாவது நஷ்டத்தை ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கோங்க. இன்று உங்களுக்கு தொழில் முறையில் மாற்றங்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அதே மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தினாலும் வீண் ஆர்கியுமெண்ட்டுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் செயல்படுவது நல்லது. படிக்கின்ற குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மீன ராசி, இன்று பிற்பகல் 2:08 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பதில் இருக்கக்கூடிய தீவிரத்தை குறைத்து கொள்வது நல்லது. அதாவது எதையும் நான் எடுத்தேங்க விழுத்தேன்னு பண்ணுவேன்ட்டு பிடிவாத குணம் பிடிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிர்பார்த்த வெற்றி செய்திகளோ லாபங்களோ ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் வருவதற்குண்டான சூழ்நிலைகள் பிற்பகல் 2 மேலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஜகேசரி யோகத்தின் மூலமாக வியாபார வளர்ச்சி ஏற்படும். உடன்பிறப்புகளின் உதவிகரமான செயல்பாடுகள், பண உதவிகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருதுனால உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக இன்று அலைச்சல் ஏற்பட்டாலும் வளர்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வளர்ச்சி செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது நண்பர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு உதவிகரமாக செயல்படக்கூடிய நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சஞ்சலங்கள் குறைவதற்குண்டான நேரம் வந்து விட்டது. இன்னொரு 15 நாள் தான். அதுக்கப்புறம் உங்கள் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயம், உங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் முன்கோபத்தை வெளிப்படுத்துவது போன்ற விஷயங்களை குறைத்து கொள்வது நல்லது. இன்று பிற்பகலுக்கு மேலே 2 மேலே சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு சுய சிந்தனையின் மூலமாக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதிய வியாபாரத்தை துவக்குவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஆதாயத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.